வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மடியில் இருந்த குழந்தையை பறித்துச் சென்ற ஓநாய்கள். உத்தரப்பிரதேச கிராமத்தில் என்ன நடக்கிறது? நாங்கள் மசாலா அரைத்துக் கொண்டிருக்கும் போது எனது மகன் தன் சகோதரியின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது 2 ஓநாய்கள் வந்து அவனை இழுத்துச் சென்றன. நாங்கள் ஒருபுறம் பிடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மற்றொரு ஓநாய் எங்கள் மீது பாய்ந்த போது என் மகன் எங்கள் கைகளில் இருந்து நழுவினான் என்று அனிதா விவரிக்கிறார். செப்டம்பர் 20 காலை தனது 3 வயது மகனை வீட்டின் முற்றத்திலிருந்து ஓநாயொன்று திடீரென இழுத்துச் சென்ற சம்பவத்தை அனிதா நடுங்கும் குரலில் விவரிக்கிறார். அன்றிலிருந்து குழந்தையை காணவில்லை. அனிதாவின் முழு குடும்பமும் அதிர்ச்சியில் உள்ளது. லக்னோவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்ரைஷ் மாவட்டத்தில் கைசர்கஞ்ச் தாலுகாவில் சில கிராமங்கள் தற்போது கடும் பயத்தில் வாழ்கின்றன. காரணம், இரவும் பகலும் தாக்கும் ஓநாய்கள். ஓநாய்தான் இப்படி தாக்குகிறது. இது எங்கள் டிரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது. கிராமவாசிகள் வீடியோவும் எடுத்துள்ளனர் என்று பக்ரைஷ் துணை நிதி அதிகாரி ராம்சிங் யாதவ் தெரிவித்தார். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.